Hi friends, இன்னைக்கு வந்து நான் சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். அதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் பார்த்துலாம். இது பாத்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது பாருங்க இந்த வெங்காயத்தை அழுகிடுச்சு எடுத்து போட்டுறலாம். அதனால பெரிய வெங்காயம் இல்ல फ्रेंड्स, அதனால நான் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்துல உளிச்சிட்டு இந்த பூண்டு 1.5 கட்டி சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம் फ्रेंड्स. அதுக்கப்புறம் 1.5 கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் இல்லாத காரணத்தினால சின்ன வெங்காயம் மட்டும் மிக்ஸியில் அரைக்கும் போதே சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தில் உளிச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி. இந்த அரிசி வந்து ஊற வைக்க தேவையில்லை. நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு போட்டாவே போதும். இது ஊற வச்சோம்னா அரிசி வந்து குழஞ்சிரும், சாப்பாடு வந்து குழஞ்சிரும். அதனால் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புதினா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது. கொத்தமல்லி ரேட்டு அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போன டைமு பிரியாணி செஞ்ச புதினா இருந்தது, அதையே மீதி வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு. இதையே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிள்ளி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு, இது வந்து கறி மசால் தூள், கடையில் வாங்கின கறி மசால் தூள் தான். இது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு தகுந்தது போல் எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கறி மசால் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பச்சை மிளகா வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு பச்சை மிளகா போதும். இந்த பச்சை மிளகா முழுசாக தான் போட போகிறோம். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு பாருங்கள், இன்னும் காய்கறிலாம் எதுவுமே வாங்கிட்டு வந்து வைக்கல. எங்கள் ஃப்ரிட்ஜு வந்து காலியாக, எல்லாமே காலியாக இருக்குது. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எதுவுமே வாங்கிட்டு வரல. இது பார்த்திங்கன்னா மருதாணி அரைச்சி வச்சுருக்கோம். 1 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்தோம். 1/2 கிலோ கறி வந்து கவரில் போட்டு வச்சுருக்கேன். நைட்டுக்கு வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு 1/2 கிலோ கறி மட்டும் சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மசாலா பொருளெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, 4 சின்ன சின்ன பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பிரியாணி இலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இது 3யுமே சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. தக்காளியுமே சேர்த்து அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வந்துட்டு பிரியாணி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கர் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து வாங்க, நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து குக்கர் வந்து சூடாகட்டும், அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசியில். இப்போ வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும் இந்த அரிசி. ரொம்ப ஊற வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக பிரியாணி இலை, 2 கிராம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புதினா வந்து எடுத்து வச்சுருக்கேன். புதினாவும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மசாலா கிரேவி வந்து குக்கரில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதையும் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு அரை லெமனை புளிஞ்சு விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்புன்னு சேர்க்கல, உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அவ்வளோ கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த குக்கரை போட்டு ஒரு விசில் விட்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்ததும் நம்ம வந்து தண்ணி வந்து இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 டம்ளர் வந்து இதில் வந்து அரிசி சேர்த்தோம். இப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3.5 டம்ளர் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே அதில் தண்ணி இருக்கும், அதனால் 3.5 டம்ளர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சாப்பாடு குழஞ்சிரும். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொதிக்க வச்சு அரிசி போடுறதுக்கு வந்து இந்த தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோம்னா பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட் வராமல் போயிடும். அதனால் தண்ணி வந்து கொதிக்க வச்சு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விசில் ஒரு 3 விசில் போல் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த விசிலை பிடிங்கி விட்டு இப்போ நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கிரேவி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி பாருங்கள் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்ல வேளை அடி பிடிக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு விசில் சேர்த்து விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிட்டா என்ன சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட புதினா இல்லை. இப்போ வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் என்ன சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி பாருங்கள் கொதிச்சிடுச்சு. இந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு நம்ம அரிசி போட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு வேணால் போட்டுட்டு கொஞ்சம் நெய் வேணால் சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுக்கலாம். 1 விசில் 2 விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசிக்கு. இல்லைன்னா வந்து குழஞ்சிரும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றினங்காட்டியும் தண்ணி வந்து கொதிக்குது. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும் பிரியாணி. இப்போ வந்து இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கன் வாசனை பார்த்துட்டு எங்கள் மல்லி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டீஸ்பூனாக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். நெய் வரமாட்டேங்க, சூடு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு 1 விசில் 2 விசில் விட்டுக்கலாம். 1 விசில் இல்லைனா 2 விசில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்ததும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பிரியாணி வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிரியாணி வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் பிரியாணி.